வள்ளியம்மை, நீ மட்டும் என்ன தடுத்து இழுத்துக்கிட்டு வராம போயிருந்தா சம்பந்தி என்ன பேச்செல்லாம் பேசியிருப்பாரோ. ஐயோ. ஆமாங்க, என்ன வேணாலும் பேசியிருப்பாரு. நீங்க இப்படிலாம் பேப்பர்ல எல்லாம் ஜாப் வேகன்சிஸ் பார்க்க வேண்டாம். அப்பா வரட்டும், அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலை வாங்கி தர சொல்றேன். அனு வேண்டாம் அனு, பாவம் அப்பா ஆல்ரெடி நிறைய வேலையை சுத்திக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றது, நம்ம போராத காலம். நம்ம வீட்டு பொம்பளைங்களும் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நீ எங்க வீட்டு லட்சுமி, நீ எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு தானே, எனக்கு தெரியாதா? மாமா, என்ன மாமா அப்படி சொல்றீங்க? அப்போ எங்களுக்கு வேலை தேடுங்க, ஏதாவது கிடைச்சா பாருங்க. உங்களுக்காக வேணா நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஐயோ, அழாம இருங்கக்கா. அனு, அனு, வரேன்பா. பாத்தியா எப்படி பேசிட்டு போறாரு? குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங். அனு, காஃபி போட்டு தரவா? இல்லக்கா, இருக்கட்டும். அக்கா, அப்பா கிட்ட உங்க வேலை விஷயத்தை பத்தி நான் இன்னைக்கு பேசிடுறேன். அனு, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. ஒரு இன்டர்வியூ இருக்கு, இன்னைக்கு போறேன். ஒருவேளை இன்டர்வியூல செலக்ட் ஆகலன்னா நீ அப்பா கிட்ட பேசு. அதான் நீங்க செலக்ட் ஆயிடுவீங்கக்கா. அப்படி இல்லனா சொல்லுங்க, நான் அப்பா கிட்ட பேசுறேன். சரி. சரியா? அக்கா, நீங்க காஃபி சாப்பிட்டீங்களா? அனு, அப்பா. அனுமா, அப்பா கூப்பிட்டீங்களேப்பா? நீயும் மாப்பிளையும் இன்னைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாளையில இருந்து நம்ம ஆபீஸ் பொறுப்பை எடுத்துக்கோங்க. சரிப்பா. அது சரி, மாப்பிள்ளைங்க மேல ரூம்ல இருக்காருப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், நாளையில இருந்து அவருக்கு வேலை இருக்குன்னு மட்டும் சொல்லிடு. சரியா? சரிப்பா. சரி, நீ போ. எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போறாரு பாத்தியா? இவங்க ஏன் தேவையில்லாம அவர்கிட்ட போய் வேலை கேட்கணும்? அழாதீங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். இல்ல லட்சுமி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு வேலையை தேடலாம், கவலைப்படாதீங்க. அழாதீங்கக்கா, நான் தான் வேலைக்கு போறேன்ல, எந்த பிரச்சனையும் வராது. வாங்க, நீங்க வாங்கக்கா, வாங்க. மா, என்ன பாரு? ஐயா, மளிகைல இருந்து ஜாமான் கொண்டு வந்திருக்கேன் ஐயா. மளிகை சாமான்லாம் நீங்களே வீட்டு கூட கொண்டாந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாங்க ஐயா. தொழில் போட்டி. அம்மா, என்னப்பா? அம்மா, மளிகைல இருந்து ஜாமான் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. அங்க வச்சுட்டு போப்பா, நான் இப்ப வேலையா இருக்கேன், அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். அம்மா, நீங்க வந்து செக் பண்ணிட்டு போனீங்கன்னா என் வேலை முடிஞ்சிருமா? இல்லப்பா, இத பாதிலேயே விட்டுட்டு வர முடியாது, நீ வச்சுட்டு போ. இல்லைங்கம்மா, நீங்க இப்ப வந்து செக் பண்ணீங்கன்னா ஏதாவது பொருள் மிஸ் ஆனா கூட நான் அப்புறம் கடையில எடுத்துட்டு வந்து கொடுத்துருவோமா? இவன் வேற. பாட்டி விட்டுருங்க, சாப்பிடு சாப்பிடு. அக்கட்ட அக்கட்ட அக்கட்ட. அப்படித்தான். சம்பந்தி அம்மா, என்ன சம்பந்தி? நான் பாத்துக்கிறேன், நீங்க வேலையை பாருங்க. சரிங்க சம்பந்தி. அம்மா, ஏதாவது சொல்லிட போறா? தம்பி இரு, நானே வந்து இறக்குறேன். சரிங்கய்யா. இறக்குறதுக்கெல்லாம் கூட ஒரு கைத்தேடி கூட்டிட்டு வரது இல்லையா நீ? பாத்து 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 மல்ல. இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு இந்த பொட்டி சைஸுக்குள்ளே எல்லாம் அடங்கி போச்சா? இந்தங்க லிஸ்ட். என்னத்த மாமா இந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு? அரிசி 2 மூட்டை. எங்கப்பா 2 மூட்டை அரிசி? ஐயா, என்ன இங்க பாக்குறீங்க? அரிசி மினி வேன்ல வருது, அடுத்தது படிங்க. என்னப்பா அது முத சாமான இதுல வராம லாரியில வருதுன்னு சொல்ற நீ? அரிசி மட்டும்தான் வருதா, லாரியில வேற ஏதாவது வருதா? ஐயா, அரிசி மட்டும்தான் வருது, அடுத்தது படிங்க. சரி. துவரம் பருப்பு. இந்தங்க ஐயா. என்னப்பா அது இவ்வளவு மட்டமா இருக்குது? 2ஆம் தரமா? ஐயா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்கய்யா. பார்த்தா தெரியலையே, விலையும் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயா, எங்க கடையில மட்டும்தான் விலை கம்மி. இதே மத்த கடைக்கு போனீங்கன்னா விலை ஜாஸ்தி. இல்லப்பா, ரொம்ப அதிகம்தான். அடுத்தது மைசூர் பருப்பு. இந்தங்கய்யா. இதுதான் மைசூர் பருப்பா? ஆமா. என்னப்பா அது இவ்வளவு சின்னதா இருக்குது? இதுவும் 2ஆம் பருப்பு தானா? உங்களுக்கு மளிகை கடை வியாபாரமா? இல்லையாப்பா, நாங்க விவசாய குடும்பம், இதெல்லாம் உற்பத்தி பண்றதே நாங்க தான்ப்பா. நீங்க உற்பத்தி பண்றீங்கல்ல,
அதை உற்பத்தி பண்ணி 10 கைக்கு மாறி வருதுல்ல, ஆ. அப்ப அவங்களுக்கு எல்லாம் லாபம் வேணாமா? 10 கை மாறுதுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய கொள்ளையா? ஐயா. அடுத்ததை படிங்கய்யா. அடுத்தது கடலப்பருப்பு. அம்மா என்னம்மா அவன்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? இதெல்லாம் பார்க்கவே வேணாம், அவ்வளவு மோசமா தான் இருக்குது எல்லாமே. அடுத்தது பச்சை பயிறு. இந்தாங்க. கலர் மட்டும்தான் பச்சையா இருக்குது, சரக்கு வெகு மட்டம். காசு வாங்குறீங்கல்ல, ஏன் இப்படி எல்லாம் கொள்ளை அடிக்கிறீங்கப்பா? இதெல்லாம் நாங்க சாப்பிடவே மாட்டோம். இத பாரு, இதெல்லாம் இந்த மாடு ஆடு கீடு கோழின்னு அதுக்கெல்லாம் இத முன்னா கூட சேர்த்து போட்டுருவோம். விலை வேற அதிகமா இருக்குது. ஐயா, பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்க ஊர் நாட்டாம நீங்க தானே? ஆமா ஐயா, எப்படியா கண்டுபிடிச்ச? அதான் இப்படி உலகம் தெரியாம இருக்கீங்களே. எனக்கு அப்போ உலகம் தெரியலங்கிறியா? பின்ன வளைச்சு வளைச்சு இத்தனை கேள்வி கேக்குறீங்கல்ல. இது உற்பத்தியில இருந்து விக்கிற வரைக்கும் எத்தனை கை மாறுது, யார் யாரு கமிஷன் போகுது, டிரான்ஸ்போர்ட், டாக்ஸ் இருக்குது, இதெல்லாம் தெரியலையே. ஐயா, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல. உங்க அப்பன் பாட்டன் செஞ்சதுனால நாட்டாம பதவி கிடைச்சது, இல்லனா ரொம்ப கஷ்டம். நீங்க என்ன நாட்டாமே என்ன தீர்ப்பு சொன்னீங்களோ எனக்கு தெரியல. அதை பத்தி மட்டும் பேசாத, உன்னை ஊரை விட்டே தள்ளி வச்சிரும். ஆமா, இதே டயலாக சொல்லி எல்லாரும் வாங்கி அடைச்சிருவீங்க போல இருக்க. என்ன அடைச்சு என்ன பிரயோஜனம்? பள்ளி மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில கழனி பாலையில விழுந்துட்டீங்க. தன்னோட சொத்தை யாராவது படிக்காம கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா? இப்படி ஒரே நாள்ல நடுத்தருக்கு வந்து நிப்பாங்களா? ஏதோ இந்த வீட்டு ஐயா இருந்ததுனால நீங்க தப்பிச்சீங்க, இல்லனா உங்க கதியா அதோ கதிதான். சும்மா ஏதாவது நைன்னு பேசிக்கிட்டு. இது பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ முதல்ல கிளம்பு. அம்மா ஒரு நிமிஷம், எந்த ஊர்ல இருக்கீங்க? இது சென்னை. பணம் கொடுக்கறன்னு சொல்றீங்க, பணத்தை ஆன்லைன்ல ஐயா எப்போ பே பண்ணிட்டாரு. நான் லிஸ்ட்டை செக் பண்ணி கொடுக்கலான்னு தான் வந்தேன். சரி, நான் செக் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. சரிங்கம்மா. அம்மா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, ஐயா கிட்ட சொல்லி வைங்க. வெளியே போய் இப்படி பேசிட போறாரு, பேசினாருன்னா 4 காட்டு காட்டிடுவாங்க. போப்பா. மாமா, என்ன மாமா நீங்க? அவன் ஏதோ தெரியாம பேசிட்டு போறான் மாமா. இல்லம்மா, எல்லாமே தெரிஞ்சுதான் பேசிட்டு போறான். நாம யாரு எவரு என்னத்துக்கு இங்க வந்திருக்கோம்னு எல்லாமே தெரிஞ்சுதாம்மா பேசிட்டு போறான். ஏங்க, அவன் பேசினா பேசிட்டு போறான், விடுங்க. அதுக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவன் பேசுனது கூட எனக்கு கவலை இல்லம்மா. ஆனா சம்மந்தி நம்மளை பத்தி ஊர் முழுக்க சொல்லி வச்சிருக்காரு, அதை நினைச்சா தாமா அப்படிலாம் கவலையா இருக்கு. பேசாதீங்க மாமா, அவர் தப்பாலாம் பேசிருக்க மாட்டாரு மாமா. ஆனா இவன் தப்பா பேசிட்டு சரி போறானம்மா. விடுங்க மாமா, எதுக்கு ஃபீல் பண்றீங்க? விட்டு தள்ளுங்களேன். இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா நம்ம வாழ்நாள் முழுக்க கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அர்ஜுன் குட்டியும் அதெல்லாம் எடுக்க கூடாது, நம்ம எடுத்து வச்சிடலாமா? கடப்பையன் வந்திருந்தானே, போயிட்டானா சமந்தி? இப்பதாங்க போனா. இருக்கானோன்னு தான் வந்தேன். போயிட்டானா? சரி. கண்ணம்மா, அம்மா, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைமா. சரிங்க அம்மா, எடுத்து வைக்கிறேன். நாட்டம் வாசிக்கப்பட்டுட்டாரு. வாங்க மாமா. எதுக்கும் கவலைப்படாதீங்க, வாங்க. இன்னும் என்னெல்லாம் வாங்க நடக்குமோ? மாமா. வாங்க அர்ஜுன் குட்டி, வா. இது உள்ள வைக்கிறேன். ம். அப்புறம் கர்ச்சீஃப் மறந்துட்டேன். கர்ச்சீஃப் வச்சுக்கோ. இது பாரு, உள் ஜிப்ல வைக்கிறேன். சரி. வெயில் அதிகமா இருக்கு, கொடை வேணும். இரு, கொடை ஏங்க எடுத்துட்டு வரேன். வெயில்லாம் இல்லங்க. அச்சச்சோ. தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோ. உள்ள வைக்கிறேன், ம். சரியா? அப்புறம் செல்போன் எங்க இருக்கு? சார்ஜ் போட்டிருக்கேன். நல்ல வேளை கேட்டேன். செல்போன் பத்திரமா வச்சுக்கோ. எங்க வைப்ப? இங்கேயே வச்சுக்கிறேன். நான் உனக்கு அடிக்கடி போன் பண்ணிட்டு இருப்பேன். சரியா? ஆமா, செலவுக்கு காசு இருக்கா? பணம் இல்ல. சொல்ல வேண்டியதானே? இந்தா, போதுமா? கொடுப்பீங்கன்னு தெரியும், அதான் கேட்கல. அப்புறம் ஒரு நிமிஷம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன? உட்காருங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? நான் இங்க பக்கத்துல இருக்கிற டி நகருக்கு தான் போறேன். அதுவும் போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துட போறேன். அதுக்கு போய் அதை எடுத்து வச்சிட்டியா, இதை எடுத்து வச்சிட்டியா, இங்க வச்சிட்டியான்னு பாடா படுத்துறீங்க. தூரம் எவ்வளவுங்கிறது முக்கியம் இல்ல லட்சுமி, ஊரு நமக்கு புதுசு, அதான் முக்கியம். ஏங்க, நான் பிறந்து வளர்ந்ததே சென்னையில தான், புரியுதா?
இங்க பாரு, நீ சென்னையில வளர்ந்தாலும் கல்யாணமாய் 5 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ள சென்னையில எவ்வளவு மாற்றம் தெரியுமா? பொள்ளாச்சின்னா பஸ்ஸுக்கு காசு இல்லாம கூட போலாம். திருமண பக்கம் எல்லாம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்களே பாத்துப்பாங்க. ஆனா இந்த ஊர்ல நமக்கு யார தெரியும், என்ன தெரியும்? கரெக்ட் தான். சரி, நான் இன்னைக்கு வெறும் இன்டர்வியூக்கு தான் போறேன். வேலைக்கு போற மாதிரி எல்லாம் பில்டப் எல்லாம் பண்ண வேண்டாம். சரி, எதுல போற? பஸ்ல. பஸ்லியா? ஏன்? ஐயோ, அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே. சென்னையில பஸ்ல போறது முள்ளு காட்டுல செருப்பு இல்லாம போற மாதிரி. கஷ்டம் தாங்க. ஆனா அந்த கஷ்டப்பட்டதானே நம்ம கஷ்டம் தீரும். சரிங்க, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஏய் லட்சுமி, நானும் வரேன், வா. எங்க டி நகர் வரைக்கும்? ஐயோ, டி நகர் வரைக்கும்லாம் இல்ல, பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து பஸ் ஏத்தி விடுறேன். வா லட்சுமி, வா. குடு குடு, அதையும் குடு, வா. நீங்க எதுக்குங்க மெனக்கெட்டு இவ்வளவு தூரம் வரீங்க? பேசாம நீங்க குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்கலாம்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடு. அவன் அடம் பிடிச்சு சாப்பிட மாட்டான். அதுக்கு நீங்க எங்க இன்டர்வியூக்கு டி நகர் போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. நானும் அவங்க ஃப்ரெண்ட பார்க்க தான் போறேன். நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். நல்ல வேளை, நீ அங்கதான் போறியா? நான் இவ்வளவு பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு வரலான்னு பார்த்தேன். சரி சரி, பார்த்து ஜாகிரதையா போயிட்டு வாங்க. வண்டியில அனு. போங்க. இது பாருங்க, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி லட்சுமி, முதல்ல நீ கிளம்பு. ஃபைல் கொடுங்கக்கா. இந்தா வரேங்க. Bye. பாய். நாமளும் ஏதாவது வேலையை தேடி போகணும். என்னங்க, ஆ, இது பட்னம், நம்ம ஊர் கிடையாது. ஆ, வண்டிங்க தாறுமாறா வரும். சரி. உங்களுக்கு அது தெரியாதுல்ல. பசங்களை கையை பிடிச்சிக்கிட்டே கிராஸ் பண்ணுங்க. எனக்கு வயசாயிடுச்சுன்னு அப்படி சொல்றியா? வயசானாலும் எனக்கு நீங்க எப்பவும் இளமைதான். அப்படியா? இந்தாங்க. இன்னும் என்ன நாட்டாம நினைச்சு போடுற? ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு போறேன், வா. என்னங்க, கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் உட்காரேங்கிறீங்க? இன்னும் தங்கவேலும் வெற்றி வரணும்ல வள்ளியம்மா. சரி வாங்க. என்னம்மா அமர் எங்க? அவன் நைட் எல்லாம் விளையாடிட்டு இப்பதான் தூங்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா? சீக்கிரமாடா, அப்பா வேற கிளம்பி கீழே ரெடியா இருக்காரு, வா போலாம். இதோ இருக்காரு பாரு. இதுக்கு எப்ப போய் தொலைய போகுதுங்களோ அப்பதான் நமக்கு நிம்மதி. மாமா, கோச்சுக்கலனா ஒரு 2 நிமிஷம் உட்காரீங்களா? அண்ணி, டைம் ஆச்சு அண்ணி. இல்ல வெற்றி, ஒரு 2 நிமிஷம் உட்காரு. ஏங்க, வாங்க, நீங்க உட்காருங்கடா. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. உட்காரு வெற்றி. என்ன தேனு, எதுக்கு உட்கார சொன்ன? இல்லங்க, இப்ப நீங்க எந்த வேலை தேடி போறீங்க? என்ன தேனு, நாம கேக்குற வேலை நமக்கு கிடைக்கவா போகுது? கிடைக்கிற வேலையை செஞ்சுக்க வேண்டியதுதான். தேனு, வேலை எதுவா இருந்தா என்னம்மா? நாம 3 வேளையும் கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா குடிக்கணும். அதுதாம்மா வேணும். அத்தை, நான் அதுக்காக சொல்லல அத்தை. படிச்சவங்க எந்த வேலை வேணும்னாலும் செய்யலாம். ஆனா படிக்காதவங்களுக்கு எந்த வேலை கிடைக்குதோ அதைத்தானே செஞ்சாகணும். கௌரவம் அது எதுன்னு பார்த்துட்டு கிடைக்கிற வேலையை விட்டுட்டு வந்துட்டா அத்தை, நாம சாப்பிடுறோமா சாப்பிடலையான்னு வெளியில யாருக்குமே தெரியாது. ஆனா நம்ம யாருக்கும் பாரமா மட்டும் இருக்க கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சா போதும். என்னங்க, கிடைக்கிற வேலையை செய்யுங்க. அத சொல்லுதான் மாமா நான் உங்க 3 பேரையும் கூப்பிட்டேன். அதுக்காகத்தாம்மா நாங்க வேலையே தேடி போறோம். இல்லனா நாம ஏமா வேலைக்கெல்லாம் போகணும்? நாம மத்தவங்களையெல்லாம் வச்சு வேலை வாங்கின பரம்பரை இல்லையாம்மா. வெற்றி, லட்சுமி எங்கடா? ஆளைய காணோம். அப்பா, அவளுக்கு ஏதோ கம்பெனில இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு, அங்க போயிருக்காப்பா. பாவாவோ, நீ வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. இது ஏன் குடும்பம், நான் வேலைக்கு போறதுல என்ன தப்புன்னு என்னையே மடக்கிறாடா. நம்ம சூழ்நிலைங்க. அவ வேலை செஞ்சு நாம வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அம்மா,
அவளை நாம வேலைக்கு போக சொல்லல. அப்புறம் எதுக்கு நீங்க 2 பேரும் கவலைப்படுறீங்க? அவளை நாம வேலைக்கு போக சொல்லல. அப்புறம் எதுக்கு நீங்க 2 பேரும் கவலைப்படுறீங்க? சரிடா, நீயே அவளை தனியா அனுப்பி வச்ச, நீயும் கூட போயிருக்கலாம்ல. கவலைப்படாதீங்கம்மா, அனுவோட தான் போயிருக்காம்மா. அப்படியா? ம். லட்சுமியும் அனுவும் இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க தானே. இங்க அவங்களுக்கு எல்லாமே அத்துப்படிதான். ஏன் தானே கூடிய சீக்கிரமே எங்களுக்கு இந்த ஊர் அத்துப்படி ஆயிடும். என்னடா? ம். சரி, எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். சரிங்க. அப்ப வாங்கப்பா. ஒரு நிமிஷம் இருடா. எனக்கு தலை வலிக்குதுப்பா. வள்ளியம்மா, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா. காஃபி இதை எடுத்துட்டு வர சொல்றேங்க. கண்ணம்மா. அம்மா இத வந்துட்டமா. என்னம்மா? ஐயாவுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கான், கொஞ்சம் காஃபி போட்டு தரியா? சரி அம்மா, எனக்கும் ஒரு கிளாஸ் காப்பிமா. சரி எனக்கும்மா. சரி. மானம் கெட்டதுங்க, சம்மந்தி வீட்டுல வந்து தங்கியிருக்கோமேன்னு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லை. முன்னெல்லாம் ஃப்ரிட்ஜில் காய்கறியும் பால் பாக்கெட்டுமா கிடக்கும். இப்போ காய்கறியும் இல்ல, கடைசியா ஒரே ஒரு பால் பாக்கெட்டு தான் மிச்சம். அதுக்குள்ள சாப்பாட்டுக்கு ஒல வச்சுட்ட. நீங்க ஏமா வயிற்றுல கலப்புறீங்க? என்ன காபி வேணும்னு கேக்குறாங்கம்மா. காஃபியா? யார் கேட்டது? வந்திருக்குதுல ஊர்ல இருந்து, அதுக்குதான். என்னது, இப்பதானே டிஃபனை சாப்பிட்டு எல்லாம் காஃபி குடிச்சாங்க. என்ன பண்றது, தலைவலிக்குதுன்னு பெருசு காபி கேட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் திரும்புறதுக்குள்ள ஆள் ஆளுக்கு எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு காபி கலையுதுங்க. இலவசமா கிடைச்சா அந்த ஹெலிகாப்டரை கூட கேட்பாங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது? போட்டு கொடு. எங்க போடுறது? கடைசியா இருக்கிறது இந்த ஒரு பாக்கெட் மட்டும்தான். என்ன சொல்ற? அவ்வளோ பால் பாக்கெட்டுமா தீர்ந்து போச்சு? ஒரு குடும்பத்துல ஒரு வேளை 2 வேளை காப்பி குடிக்கலாமா? 10 வேளைக்கு காப்பி வேணும்னு பால் பாக்கெட் எங்க இருந்து இருக்கும்? அம்மா, நேரமாச்சுமா, என்னாச்சுன்னு பாருங்கம்மா. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேங்க. சரிம்மா. டேய் வெற்றி, இரு வரேன். அண்ணா, அது வந்துடா. இதுங்களை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. எல்லாம் என் பொண்ணு பண்ண வேலை. இதுங்க எல்லாத்தையும் மாட்டு மந்த மாதிரி ஓட்டிட்டு வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, வந்ததான் வந்தாங்க, ஏதோ 1 நாளோ 2 நாளோ இருக்கலாம். அதுக்காக இப்படியா? ஆமாமா, சிட்டில இருக்கிறவங்க ஒரு வாரத்துக்கு சாப்பிடுறத இந்த கிராமத்து கூட்டம் ஒரே நாள்ல தின்னு தீர்த்துடுத. ஆமா, கரெக்டா சொன்ன. சரிம்மா, இந்த ஒரு பால் பாக்கெட்டை வச்சுக்கிட்டு நான் எத்தனை பேருக்குன்னு காப்பி போடுவேன், நீங்களே சொல்லுங்கம்மா. கண்ணம்மா, காஃபி குடிச்சாதான் இறங்குமா? டீய போடு. நல்லா 4 கிளாஸ் தண்ணிய ஊத்தி அதுல கொஞ்சமா பாலை கலக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு டீ தூளை போடு. கடைசியா இத்தினூண்டு இஞ்சியை தட்டி போடு. ஒரு கருமமும் தெரியாது. அதுவும் சரிதான். இருங்க இருங்க. கண்ணம்மா, வேணாம் வேணாம், இஞ்சி எல்லாம் போடாத. ஏன்? அப்புறம் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு அதையே கேட்டுட்டு இருக்க போதுங்க. தண்ணி டீயே கொடுத்து தொலை. சரிம்மா. இதுக்கப்புறம் இதுங்க வாழ்நாள்ல டீ காஃபியே கேட்க கூடாது. எந்த அளவுக்கு நீ கேவலமா போடுவியோ அந்த அளவுக்கு கேவலமா போடு. சுருக்கமா, மாட்டுக்கு கழனி தண்ணி வைக்கிற மாதிரின்னு சொல்லுங்கம்மா. கரெக்டா சொன்ன கண்ணம்மா, என்ன சரியா புரிஞ்சுக்கிட்ட நீ. கண்ணம்மா, இதுங்க எப்ப போய் தொலையும்னே தெரியல. தரித்திரம் பிடிச்சதுங்க. மொத்த சொத்தையும் உட்காந்தே தின்னுட்டு இப்ப நம்ம குடும்பத்தை காலி பண்ண வந்து தொலைஞ்சிருக்குது. ஆமாமா. சரி சரி, தண்ணிய ஊத்து. கொடுங்க கொடுங்க, நல்லா ஊத்து. நம்ம படிச்சிருந்தா நம்ம சொத்து இந்நேரம் நம்ம கையை விட்டு போயிருக்காது. என்ன பண்றது? சரி, எல்லாரும் கிளம்புங்க. என்ன வள்ளியம்மா, காஃபி எடுத்துட்டு வரணும் போயிட்டு வெறுங்கையோட வந்து இப்ப கிளம்புன்னு சொல்ற? அது இல்லைங்க, ராவுகால வருதுங்க, அதுக்கு முன்ன கிளம்புனா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். காஃபி குடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? குடிச்சிட்டு கிளம்புறோம். அது ரெடி ஆகிறதுக்கு நேரம் ஆகுங்க. ஏமா அதுக்கு நேரம் ஆகும்? அது எப்படி எப்படி பாலு தீர்ந்து போச்சுங்க.
வாங்கிட்டு வர கடைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து போட்டு தானே தரணும். சரி இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. அதான். ஆ, சரி கிளம்புங்க. வெளிய போய் குடிச்சுக்கோ. வாங்க போலாம் வரட்டுமா தேனே? சரிங்க. ஜாக்கிரதையா போயிட்டு ஆ வாங்க. சரி. வாங்க பாத்துப்பா. போலாம். சரிம்மா வரோம். சரி நான் பாத்துக்கிறேன். அம்மா வரமா? ஆ. அத்த, நிஜமாவே பால் தீர்ந்து போச்சா? நம்ம பொம்பளைங்கம்மா எதையுமே பட்டுன்னு சொல்லிடக்கூடாது. உடைஞ்சா அப்புறம் ஒட்ட முடியாதுமா. சரி போய் வேலையை பாரு. அழாத, போய் வேலையை பாரு போ. என்னம்மா அவங்கள எல்லாம் காணோம்? அது நேரமாச்சுன்னு கிளம்பி போயிட்டாங்கம்மா. நான் சீக்கிரமா தானே கொண்டு வரேன். நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. அவங்கதான் யாரையோ பார்க்க வேண்டியிருந்ததா, அதான் கிளம்பிட்டாங்க. ஓ, அவங்க வெளிய போற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது.